மன வருத்தம் கொள்வீர். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம். அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம். இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. 2 கொரிந்தியர் 7:8-9. சாலையில் எனக்கு முன் பயணித்தினர் அப்பாவும் மகனும். குறிப்பிட்ட இடத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் மகனை பிடித்து தள்ளினார். மகனும் விழுந்தார் தூரத்திலே. கொடி அப்பா என்று நினைத்தேன். முன் பார்த்தேன், படம் எடுத்தும் ஆடும் பாம்பை கண்டேன். வலி தவிர்க்க இயலாதது. எனினும் இந்த அப்பா போல் இன்றைய இறை செய்தியும் மாறுவதால் வரும் வளமை இனிமைதானே. செழுமை செய்தி தரும் தாக்கம் இறை மக்களின் பற்றுறுதி வாழ்விலே தொகுக்கும் தாக்குதல் சூழலிலே இன்று பவுல் அடிகளாரின் சிந்தனை தரும் தாக்கம் நம் பற்றுறுதி வாழ்விற்கு தடங்களாகட்டும். செழுமை செய்தி அல்ல, மாறாக செழுமையாய் வாழ்வதற்கு வரும் தடைகளை தகர்ப்பதற்குரிய தருணம் தருவதாய் நற்செய்தி இருத்தல் நன்று. பாராட்டுதல் அல்ல, பாராட்டு பெற இருக்கும் தகுதியின்மையை களைதலுக்கு துணை நிற்பதாய் நற்செய்தி அமைதல் வேண்டும். தீமையை வென்றிட அதன் மீது போர் தொடுப்பது இறைப்பணியாளர் பணிதானே. இருளின் பின்வாங்குதலில் துளிர்வதுதானே ஒளி. இங்கு தீமையின் பின்வாங்குதலும் மடிதலும் தன் மடலால் நிகழ்ந்து விட்டது என்ற பூரிப்பாய் கொரிந்து திருச்சபைக்கு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று எழுதுகிறார். பவுலடிகளாரின் மடல் தந்த தாக்குதலால் எதிர்வினைக்கு முயலாத கொரிந்தியரின் பற்றுறுதி வாழ்வை பாராட்ட வேண்டும். இந்த தாக்குதல் தந்த துக்கம் கடவுளுக்கு துக்கமாகவும் பின்பு மனம் வருந்துதலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வழிவகுத்தது என்பதே மிக சிறப்பு. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.